சரி சார், இன்னைக்கு பொறுத்தவரை இதே சீமான் தான் கூட்டணி போக மாட்டேன்னு சொன்ன சீமான் இந்த விஜயுடன் கூட்டணி போக தயார்னு சொன்னாரு. விக்கிரவாண்டி தேர்தல் அதிமுக வாக்காளர் எனக்கு வாக்களிக்கணும் 26 அப்புறம் பார்க்கலாம்னு சொன்னாரு. ஸோ அவர் ஒரு பக்கம் கூட்டணிக்கு ஒரு சாஃப்ட் சிக்னல் கொடுத்துட்டு இருக்காரு. இப்போ இன்னும் எடப்பாடி பிறந்த நாளுக்கு வந்து வாழ்த்து சொல்லும்போது நான் சொல்லிதான் இது தைப்பூசத்துக்கு விடுமுறை கொடுத்தாரு, அப்புறம் 7.5% கொடுத்தாரு, 11 மெடிக்கல் காலேஜ் கொடுத்தாரு, அந்த எடப்பாடி ஆட்சியின் சிறப்புகளை பாராட்டி இருந்தாரு. ஸோ அவர் வந்து ஒரு பக்கம் சாஃப்ட் சிக்னல் கொடுத்துட்டே இந்த மாதிரி கூட்டணி அறிவிப்பு தரிச்சு போறேன் அப்படின்ட்டு அறிவிப்பும் கொடுத்துட்டு இருக்காரு. அந்த விக்கிரவாண்டி தான் எடப்பாடி வெத்து வெட்டு செல்லாத நோட்டு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி கிடையாது, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி கிடையாதுன்னு சீமானும் தமிழகமும் அறிஞ்ச இடம். ஓகே, விக்கிரவாண்டி களம் போலரைசேஷன் பயந்து எடப்பாடி களத்தை விட்டு வெளியேறாரு. ஓகே, அந்த களத்துக்குள்ள டாக்டர் ஐயாவுக்கு கேண்டிடேட்டை அண்ணாமலை அனௌன்ஸ் பண்றாரு. திமுக ஒரு 1 இயர் கேண்டிடேட்டை போட்டு ப்ரோ 1 இயர் ஆண்டி ராமதாஸ் பண்றாங்க. அந்த களத்துக்குள்ள எடப்பாடி என்ன நினைக்கிறாரு? சீமானுக்கு ஓட்டு வரட்டுன்னு நினைக்கிறாரு எடப்பாடி. ஏன்னா பாமக கேண்டிடேட் அண்ணாமலை அனௌன்ஸ் பண்ணி ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு அதிமுகவையும் சேர்த்து அடிக்கிறாரு, ஜெயலலிதாவை அடிச்சிருக்கிறாரு, அண்ணாவை அடிச்சிருக்கிறாரு. அதுல அண்ணாமலை நிமிர்ந்து நிற்கிறாரு. அப்போ அண்ணாமலை அறிவிச்ச கேண்டிடேட்டுக்கு ஓட்டு வரக்கூடாது, திமுக எதிரி, சீமான் கேண்டிடேட்டுக்கு ஓட்டு வரணும்னு எடப்பாடி நினைக்கிறாரு. மீண்டும் அந்த பெயர்களை சொல்றேன். ரங்கராஜ் பாண்டே இது உண்மையா இல்லையா? இந்தியா டுடே மணி உண்மையா இல்லையா? ஜேவிசி சிறாம் உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? நேர்மையா நாணயமா பயில சொல்லுங்க. சீமான் வந்து இவர் இடும்பவனம் கார்த்திகையும் இவர் ராவணனையும் வந்து உண்ணாவிரத போராட்டம் சபாநாயகருக்கு எதிராக அனுப்புறாரு. சீமான் வந்து எல்லா இடத்துலயும் வந்து நான் அதிமுக ஆதரிச்சதும் இடைமலர்ந்தால் ஈழமலங்கிறதே பேசுறாரு. என்ன ரிசல்ட் வந்தது? 1% ஓட்டு சீமானு கூடிச்சு. இதையும் நான் திமுரோடையும் ஆணவத்தோடையும் செல்ஃப் ரியலைசேஷனோடையும் அத்தனை பேருக்கும் சொல்றேன். 55% வாக்கு திமுக தாண்டுன்னு சொன்னா இல்லையா? 25% வாக்கு டாக்டர் ஐயா தாண்டுவாருன்னு சொன்னா இல்லையா? 63% அன்னியூர் சிவா திமுக எடுத்தாரு, 29% டாக்டர் ஐயா எடுத்தாரு. தனங்க நடந்தது. அப்போ சீமான் அந்த இடத்துக்குள்ள எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்ல, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்ல, அவரை நம்பி அவர் கண்ட்ரோல்ல அதிமுக ஓட்டர்ஸ் இல்லைன்னு உணர்ந்தாரு. அடுத்தால அவர் சொன்னாரு, ஜெயலலிதாவை கலைஞருக்கும் கருணாநிதிக்கும் எம்ஜிஆர் கடையில கடத்தி போட்டிருக்கிறாரு. எந்த அதிமுகனும் அதுல பொங்கல்ல, எந்த அதிமுகனும் பொங்கல்ல. கேசி பழனிசாமி மட்டும்தான் கமிஷனர் ஆபீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. அப்போ எடப்பாடி வெத்து வெட்டு செல்லாத நோட்டு ஓட்டர் கெப்பாசிட்டி இல்லாதவருங்கிறத புரிஞ்ச பிறகு அவர்களோட கூட்டணி போறதுக்கு ராமதாஸ் தயங்குறாரு, தேமுதிக தயங்குறாங்க. சீமானுக்கு வெள்ளிடை மலை தெளிவா 1% தான் வந்திருக்குது. 36% அதிமுக விக்கிரவாண்டியில் எடுத்திருந்தது. இது தெரியாதா? இத முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிறது மாதிரி இந்தியா டுடே மணியும் ரங்கராஜ் பாண்டேயும் எக்ஸும் மறைச்சிட்டா அது நின்று போகுமா? பிளேயர்ஸுக்கு தெரியாதா? லீடர்ஸுக்கு தெரியாதா? பட் சீமானை பொறுத்தளவுல தனிச்சு போட்டிங்கள உறுதியா தான் இருக்கு போயிட்டு இருக்கிறாரு. விஜய் விஷயத்திலும் சீமானுக்கு வந்து நான் சொன்னது கரெக்ட் ஆச்சு. அதுவும் வந்து தெள்ள தெளிவா விக்கிரவாண்டியில உண்மை நிலைமை தெரிஞ்சுது. நான் தான் சொன்னேன், பல நிரூபிக்காத ஒருத்தருக்கு ஓட்டு கிடையாதுன்னு. ஜான் ஆரோக்கியசாமி 20% ஓட்டு விஜய்க்கு விக்கிரவாண்டியில இருக்கு, 1 கோடி மெம்பர் இருக்குது, 50,000 ஓட்டு விக்கிரவாண்டியில இருக்குது. என்ன வருத்து வந்திய நோட்டா கூடிரும், அது கூடிரும் கிடையாதுங்க. பலம் நிரூபிக்காத ஒருத்தருக்கு தன் கையில வராத ஓட்டை ஒருத்தர் டிரான்ஸ்பர் பண்ண முடியாதுன்னு அவர் கள்ளக்குறிச்சி சாராய் சாவை விஜய் பார்க்க போனார். விக்கிரவாண்டியில என்ன ஆச்சு? நோட்டாவுக்கு ஓட்டு குறைஞ்சு போச்சுங்க, திமுக ஓட்டு கூடி இருக்குங்க, போலிங் கூடி இருக்குங்க. அப்போ விஜய் வெத்து வெட்டு செல்லாத நோட்டுங்கிறத விக்கிரவாண்டி மக்கள் வந்து ஓட் டிரான்ஸ்பரிங் இதுல நிரூபிச்சிருக்காங்களா இல்லையா? நீங்க சொல்லுவீங்க விஜய் வந்து கட்சி கட்சி களத்துல நிக்கலன்னு சொல்லுவீங்க. நிக்கல. எதுக்கு கள்ளக்குறிச்சி சாராய் சாவுக்கு போனீங்க? ஒருவேளையில நோட்டாவுக்கு வந்து ஓட்டு கூடிட்டுன்னு வைங்க, விஜய் ரசிகர்கள் போட்டா நீங்க சொல்லுவீங்களா மாட்டீங்களா? அப்ப நோட்டாவுக்கு ஓட்டு குறைஞ்சிட்டு இல்ல, அப்ப விஜயை நம்பி இவன் ஓட்டு போடுறதுக்கு இல்லையே. மீண்டும் தெளிவா நான் சொல்றேன், விஜய் 214 கேண்டிடேட் போட்டால் எடப்பாடிக்கு ஓட்டுல வன்னியர் வெள்ளாள கொன்ற ஓட்டு தவிர மற்ற ஓட்டுகளை அள்ளி தூக்கிட்டு போயிருவாரு. இது நாளைக்குள்ள ப்ரெடிக்ஷன். நேற்று நடந்ததுல யாரும் என்கிட்ட தெற்றி திருச்சி மறுத்தெல்லாம் பேச முடியாது. கருத்தியல்ல அத்தனை பேரையும் மறுத்து பேசுறவங்கள ஓகே புரிஞ்சுக்கிடுங்க. நாளைக்கு நடக்கிறதுல நீங்க ஒண்ணு சொல்லலாம், நான் ஒண்ணு சொல்லலாம். எதுவும் நீங்க சொல்றது சரியா வரலாம், நான் சொல்றது சரியா வரலாம்.
நான் என் கிரெடிபிலிட்டியை நம்பி கரெக்டா தான் சொல்லுவேன். விஜய் 214 போட்டா பாதிக்கப்படக்கூடிய ஆளு ஈர்ப்பு சக்தி அற்ற ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி அற்ற கிராப்பரான எடப்பாடி பழனிசாமி தான். ரெட்டலைக்கு ஓட்டு போட்ட பலனில்லாத ஜாதிகள், தமிழ் ஜாதிகள் சீமான்ட்ட போனாங்கன்னா தெலுங்கு தாய்மொழி ஜாதிகள் பெரியாரை தூக்கி நிறுத்தக்கூடிய விஜய்கிட்ட போவாங்க. போயர், ஒட்டர், தொட்டிய நாயக்கர், தேவாங்கர் செட்டியாரு, 24 மலை செட்டியாருன்னு நமக்காக நிற்கிறான். நமக்காக பெரியாரை தூக்கி நிற்கிறனால தானே சீமான் வலம் போகம் இடம் போகம் அடிபட்டு சாவான்னு சொல்றாப்புலங்கிற என்ற புள்ளியில விஜய் மேல சிம்பதி உள்ள பிரமணி சகோதரர்கள் வந்து ரெட்டலைக்கு ஓட்டு போட்டவங்க அப்படியே விஜய் பக்கம் போவாங்க. பாதிக்கப்படுறது எடப்பாடி பழனிசாமி தான். இது என்னோட ப்ரெடிக்ஷன், நடந்த விஷயம். விஜயகாந்த் வரும்போது, கருப்பு எம்ஜிஆர் வரும்போது பாதிக்கப்பட்டது ஜெயலலிதா தான். ஜெயலலிதா ஆட்சி அதிகாரத்தை இழந்தாங்க. கமலஹாசன் வரும்போது எம்ஜிஆர் ஆட்சி கொடுப்போம்னு சொல்லும் போது பாதிக்கப்பட்டது ரெட்டலை தான். விஜயகாந்தாலையும் கமலஹாசனாலையும் பாதிக்கப்பட்டது ரெட்டலை. இது ஆதாரம். நீங்க கமலஹாசனால சீமான் பாதிக்கப்படல, சீமான் எமர்ஜ் ஆனாரு. இந்தியா டுடே மணி என்னத்தை பேசுறாரு? அப்ப நான் நடந்த விஷயத்துல யாரும் மாற்றி மறிச்சு பேசக்கூடாது. நாளைக்கு நடக்கிறதுல யான் ப்ரெடிக்ஷன், விஜய் 214 போட்டுவிட மாட்டாரு. தப்பி தவறி போட்டாருன்னா பாதிக்கப்படுறது எடப்பாடி பழனிசாமி தான். இது ஏன் ப்ரெடிக்ஷன்? உங்க ப்ரெடிக்ஷன் சொல்லுங்க. அது 26 தான் தெரியும் யாராத்தா செத்தான்னு. ஏற்கனவே நடந்த விஷயத்துல தெற்றி திருச்சி மாத்தி மறிச்சு பேசாதீங்க. அறிவு நாணயத்தோட இருங்க. சரி, ஓகே. இப்போ எடப்பாடி பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்ற சீமான் ஏன் முதலமைச்சர் ஸ்டாலின் பிறந்த நாள் வாழ்த்து சொல்ல? எடப்பாடி ஓட்டு அவர் கண்ட்ரோல் இல்ல. அந்த ஓட்டு தனக்கு வரும்னு நினைக்காரு. எடப்பாடி நிக்காத இடத்துல கூட்டணிக்கு போகாம தனக்கு வரும்னு நினைக்கிறாரு, தெளிவா நினைக்கிறாரு. சீமான் எனக்கு உடன்பாடு இல்லை, இந்தோ பாக் பார பற்றியும் ஜம்மு காஷ்மீர் விஷயத்தை பற்றியும் பேசல, எனக்கு உடன்பாடு இல்லை. அவர் என்ன கணக்கு போடுறாருன்னா, பிஜேபி கூட சேர்ந்த எடப்பாடிக்கு அந்த 20% ஓட்டு நிற்காது, நிலைப்பாட்டுல இருந்து மாறின எடப்பாடி பலகீனப்படுவாரு. நம்ம நிலைப்பாட்டுல ஸ்ட்ராங்கா நிற்கிறதுனால 2024 நிலைப்பாட்டுல காங்கிரஸ் பாஜகவுக்கு எதிரான நிலைப்பாட்டுல எடப்பாடிக்கு ஓட்டர்ஸ் இருப்போம், அந்த ஓட்டர்ஸ் தனக்கு ஓட்டு போடுவோம்னு நினைக்கிறாரு. இதுதான் உண்மை. 26ல பார்த்தா உங்களுக்கு தெளிவா தெரியும். 1% இருந்து 8% வந்தது ஈர்ப்பு சக்தியற்ற ஓட் டிரான்ஸ்பர் கெப்பாசிட்டியில் எடப்பாடி பழனிசாமி பலகீனப்படுத்தி தான் வந்திருக்காரு. ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது 1% தான் சீமான் எடுத்தாரு. இதெல்லாம் நடந்த விஷயம். நடந்த விஷயத்துல இவனு தெட்டி திருச்சி பேச முடியாது. நடக்க போறதுல நீ சொல்லு, நான் ஒண்ணு சொல்றேன். யாராத்தா செத்தா யார் சொன்னது நடக்குதுன்னு 26ல பாத்துக்கலாம். நடந்த விஷயத்துல மாத்தி மறிச்சு பேசுறது அயோக்கியத்தனம், அறிவு நாணயமற்ற செயல். யார் செய்தாலும் நான் நடந்த விஷயத்துல தப்புன்னா தப்புன்னு ஒத்துட்டு போறேன். சரி, ஓகே. இப்ப சீமான் வந்து 2010 விஜயகாந்த் பொசிஷன்ல இல்ல. விஜயகாந்த் பொசிஷன் செல்வாக்கான தலைவர் விஜயகாந்த். அவர் வந்து வரும்போதே வானத்தை போலே வல்லரசு, நடிகர் சங்க தலைவர், 150 படத்துல ஹீரோ, மதுரை பேரண்டா, மங்கம்மா பேரண்டான்னு வந்தாரு. சீமான் தனித்து போட்டிடுறதுனாலதான் ஆளு. சீமான் தனித்து போட்டிருந்தா லீடர். அவர் ஹீரோவா நின்னாதான் அவருக்கு ஓட்டு. விக்ரவாண்டில அவர் ஹீரோவா நிற்கிறனாலதான் அவருக்கு ஓட்டு ஏறல. அவர் ஈரோடு கிழக்குல ஹீரோவா நின்று திப்பு சுல்தானை சொல்லிதான் அந்த ஓட்டை எடுத்தாரு. பழனி பாபா சொல்லிதான் அந்த ஓட்டை எடுத்தாரு. தடா ரஹீம் பிரச்சாரத்துலதான் அந்த ஓட்டை எடுத்தாரு. மாட்டிறைச்சி நல்லதுன்னு சொல்லிதான் அந்த ஓட்டை எடுத்தாரு. சோ அவர் அதுல தெளிவா நிற்கிறாரு. இன்னைக்கும் அவரு சீமானிசம் தான் அவர்கிட்ட நிக்குது. அவர் எல்லாரும் எதிர்பார்த்தது என்டிஏக்கு ஓட்டை தட்டி தூக்க பாப்பாருன்னு. அதுக்கும் அவர்கிட்ட ஸ்ட்ராட்டஜி இருக்குது. 5 பிராமணர்களை கேண்டிடேட்டா போடுறாரு. பெருந்தலைவர் காமராஜர் முன்னிறுத்தி ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்ங்கிறத அண்ணாமலை விட்டுட்டு போயிட்டாரு தம்பின்னு அதை கேட்க போறாரு. அதுக்கெல்லாம் ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கிறாரு. அதே வேளையில அவர் இப்போ டார்கெட் பண்றது தமிழ்நாட்டுல ரீஜனலிசம், மாநில உரிமை. எடப்பாடி தன் நிலைப்பாட்டை மாற்றி பல்ட் அடிச்சுட்டு போயிட்டாரு. நான் 24 நிலைப்பாட்டிலே தெளிவா நிற்கிறேன்னு எடப்பாடி அன்பிரின்சிபிள்டு எடப்பாடியை பிரின்சிபிள்டு சீமான் தனிச்சு போட்டிட்டு பலகீனப்படுத்த நிற்கிறாரு. அந்த வியூகத்துல ஒரு அம்சம் தான் இது. டாக்டர் ஐயாவை புகழ்ந்து பேசுறதும் இதே வியூகம் தான்.